தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் புழல் சிறையில் இருந்து வெளியே வருகிறார் செந்தில் பாலாஜி. இத்தொடர்பான அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தற்போது செந்தில் பாலாஜி இன்னும் சற்று நேரத்தில் சிறையில் இருந்து வெளிவர இருக்கிறார். அந்த நீதிமன்றத்துக்கான அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சா? உச்சநீதிமன்றம் தற்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருக்கக்கூடிய நிலையில் அவர் 471 நாளுக்கு பிறகு தற்போது சிறையிலிருந்து வெளியே வர இருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் அவருக்கான அந்த செஷன்ஸ் கோர்ட் தான் அவர் வெளியே வருவதற்கான தகவலை கொடுக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது பார்த்தீங்கன்னா அந்த புழல் சிறையிலிருந்து அவர் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியே வரவுள்ள நிலையில் அவரை வரவேற்பதற்காக ஏற்பாடுகளை கட்சியினர் செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்க்கிறோம். மெடிக்கல் மற்றும் கட்சியின் கொடிகள் மூலமாக அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்க கட்சியினர் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இன்னும் அரை மணி நேரத்திற்குள்ளாகவே அவர் வெளியே வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான கட்சியினரும் இங்கு வந்திருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த அறிக்கையானது இங்க இருக்கக்கூடிய செஷன்ஸ் கோர்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த 25 லட்சம் ரூபாய்க்கான அந்த பிணையும் அவர்கள் செலுத்திய பிறகு அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் இருந்து அந்த உத்தரவானது வர இருக்கும். இன்னும் 15 நிமிடங்களில் அந்த உத்தரவானது கொடுக்கப்பட்டுவிடும் என்று சொல்லப்படுகிறது. அது மெயில் மூலமாக நீதித்துறை சிறைத்துறைக்கு வந்த பிறகு சிறைத்துறையினர் உடனடியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இங்கு இந்த சிறை வாசல் முன்பாக ஏராளமான கட்சியினர் அவருக்கு பிரமாண்ட வரவேற்பு கொடுப்பதற்கும் மேலதாளங்களோடு அவருக்கு இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றே அவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்கான திட்டமும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இன்று முதல்வர் டெல்லி பயணம் செல்ல உள்ளதன் காரணமாக 4 மணிக்குள்ளாகவே அவர் வெளியே வந்து முதல்வரையும் சந்திப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. உச்சநீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் அவர் புழல் சிறையில் இருந்து வெளியே வர இருக்கிறார். சிறை வளாகத்தில் செந்தில் பாலாஜியை வரவேற்க கட்சி தொண்டர்கள் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரகுவரன்.